வெல்கம் மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சில ஃபைல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் மூவிஸ், சாங்ஸ், வீடியோஸ், இமேஜ் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களோட மை ஃபைல்ஸில் இல்லாட்டி கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் மிச்சக்காலம் பார்க்காத சில வீடியோஸ் இருக்கும், மிச்சக்காலம் பார்க்காத சில படங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஃபோனில் வந்து ஸ்டக் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்படிப்பட்ட சில ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜ் சைஸ் ஃபைல்ஸ்னு சொல்லணும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எப்படி சூப்பராக கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜை மிச்சப்படுத்துறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஆப் தான் தேவைப்படுது. அது வந்து Zarchiver. அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அது வந்து டக்குனு கம்ப்ரெஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம விண்டோஸில் இருக்கக்கூடிய winrar மாதிரி தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வரக்கூடிய Zarchiverன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. மிச்ச காலமாக அதை வீடியோ பண்ணது உண்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Zarchiver பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ காட்டுறேன். ஸோ Zarchiver நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட் இசட் வர அந்த பச்சை ஐக்கான் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா Android 10 சப்போர்ட் இருக்குது. மற்றது மட்டும் சப்போர்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் EGGன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் அவங்களுக்கு அப்டேட்ஸ், நியூ பக் ஃபிக்ஸஸ்ன்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுற ஆப் ஒன்று இது லிஸ்ட் ஸ்டக் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஜிப் ஆப் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இது வந்து decompress, edit, remove, add files and extract பண்ணக்கூடிய நிறைய மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு சில ஃபைல்ஸில் உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸ்களை வந்து மற்றவங்க அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கொள்ளும். ஸோ அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரிவ்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அசந்து போயிருவீங்க. 50 மில்லியன் டவுன்லோட்ஸ், 4.5 ரிவ்யூ. ஸோ இது வந்து லேசிக்கு ஸ்டக்காக முடியாதுன்னு சொன்னால் வந்து நல்ல டெவலப்ட் ஆப்னு தான் சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃபைல் இன்ஃபர்மேஷன்லேருந்து டைப் சைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ஆப்பில் போகலாம். ஆப்பில் போனது விளங்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கீழே போங்க. உங்களுக்கு தேவையான அந்த மூவிஸ் இருக்கிற ஆப்பை வந்து நீங்கள் மூவிஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன மொபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்ள ரெக்கார்ட் பண்ண வீடியோஸில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 152.61 MB. ஸோ இந்த இதை வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து லேஸாக வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணலாம். கம்ப்ரெஸ் பண்ண தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ரெஸ்ன்னு சொல்லி 4th ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. 4th ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நிறைய இது வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், நிறைய உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காட்டும் இந்த ஃபைல்ஸை பற்றி. ஸோ நீங்கள் வந்து ஆர்கைவ் ஃபார்மேட் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஆர்கைவ் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம எக்ஸாம்பிள் இதை வந்து டிலீட் பண்ணிட்டு நான் சும்மா ஒரு இதை போடுறேன், சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆர்கைவ் ஃபார்மேட்டை பொறுத்தவரையிலேயே இது வந்து 7 தான் வந்து கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு MB தரும். கம்மியான ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபைலை மிச்சப்படுத்தும். ஏன்னு சொன்னால் இந்த வந்து ஸ்டோரேஜ் வந்து மிச்சம் லோவான வந்து 100 MBன்னு சொன்னால் 4.5 MB மாதிரி வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். 7 தான் மிகவும் கம்மியான இது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி வந்து இப்போ நீங்கள் அல்ட்ராவை போட்டுக்கோங்க. அல்ட்ரா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் போட்டுக்கொள்ளும். நம்ம எக்ஸாம்பிள் தமிழ்நாடு போடுறேன். போட்டதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆர்கைவ் ஃபைலை கொடுத்துட்டீங்க. ஆர்கைவ் ஃபார்மேட் வந்து 7 டிஜிட், அதுதான் மிச்சம் கம்மியானது. கம்ப்ரெஷன் லெவல் ஓகே கொடுத்துவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். என்னென்னு சொன்னால் வந்து ஃபைல் 152 MB வந்து கம்ப்ரெஸ் பண்ணி மிகவும் சின்ன ஒரு சைஸில் தான் ஃபைலை தரும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ண டைம் இருக்கும். ஹைட் கொடுத்து வெளியே வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.